ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எம்எஸ்சி ஆடி யூடியூப் சேனல் பண்ணவரும் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து வீட்லேயே அவங்க வந்து செட் ரெடி பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அவங்களுக்கு செட் ஆகலை. அது சர்வீஸ்க்காக கொடுத்துருக்காங்க, ரீ ஆல்ட்ரு ஒர்க்குக்காக கொடுத்துருக்காங்க. அதனை பற்றின வீடியோ பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, முடிஞ்சவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேளாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கஸ்டமர் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து செட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வந்து ஆல்ட்ரு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களாம் இது பழசு, இது வந்து கேபினெட் மட்டும் பழசு வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அவங்களே ட்ரில் பண்ணது தான். இது நாம் எதுவும் தொடல, இதெல்லாம் அவங்களே பண்ணியிருக்காங்க. இங்கே சைடு பார்த்தீங்கன்னா கேட்டால் நான் வீட்டிலே செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்தோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், இந்த டீகோடருக்கு வர லைனு, இது லைன்லாம் அது டெம்பரரி அங்கே மாற்றிருக்காங்க. அப்பயும் கரெக்டாக மேட்ச் ஆகலை. இது பார்த்திங்கன்னா 24 12 கன்வெர்ட்டர் பண்ணுறது 7802 7902 அதெல்லாம் போட்டு இவங்க எடுத்திருக்காங்க. இது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலக்டர் சுவிட்ச் இருக்குது. 2.1 செலக்டர் சுவிட்ச் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா சக்தியினுடைய 5 சேனல் போர்டு. யூவி மீட்டர் வச்சுருக்காங்க. அவங்களாம் லைன் கொடுக்கல, அப்படியே தான் இருக்குது. இதில் வந்து யூவி மீட்டர்லாம் பழசு போடுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேரல் மோனோ 4 டிரான்சிஸ்டர் மாதிரி பேரல் மோனோ போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இப்படி நம்ம கஸ்டமர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வந்து செட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க செஞ்சு பார்த்தோம், எங்களுக்கு செட் ஆகலை, மறுபடியும் ரீஆல்டர் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நான் செட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் பாட்டு சாங்ஸ் அது மாதிரிலாம் எதுவும் ப்ளே பண்ணல. ஃபஸ்ட்டு இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பன் பண்ணும்போது இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்களே வீட்டிலே ட்ரை பண்ணி எங்களுக்கு முடியல, அதனால் எடுத்து வந்து கொடுத்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எதுனாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்து ஒர்க் அவ்வளோதான். நம்மளை நம்பி வந்துட்டாங்க, செஞ்சு கொடுத்தாகணும். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து எல்லாத்தையும் பிரிச்சிடலாம். எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா, இந்த போர்டு வந்து இன்பில்ட் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சக்தி போர்டு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு, கீழே இருக்கிற செலக்டர் சுவிட்ச் எல்லாத்தையும் டோட்டலாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 5 சேனல் கெய்னர்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் மறுபடியும் அசம்பிள் தான் பண்ணணும். அது மாதிரி அந்த மாதிரி ரேஞ்சு. ஏன்னா இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இதே மாதிரி நம்ம செஞ்சால் செட் ஆகாது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செட்டு பிரிச்சிடலாம். செட்டு ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு செட்டு பிரிச்சுட்டு இதெல்லாம் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து சப்பு போர்டெலாம் இங்கே வச்சுருக்காங்க. அந்த போர்டு எடுத்து இங்கே வச்சிடலாம். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து இந்த கெய்னர் போர்டு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இது எல்லாம் சேர்த்து ஒரு லைனை ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம புதுசாக அசம்பிள் பண்ணலாம். இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கட் வீடியோ போடுறோம். ஓகே, வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆல்டர்னேட் ஒர்க்காக நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அதை பற்றின வீடியோ பார்ப்போம். கஸ்டமர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ஓகே ஆகிடுச்சு. இப்போ வந்து நாம் வந்து அதை வந்து மாற்றிருக்கோம். எப்படி மாற்றிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து இந்த இடத்துல இருந்தது. இந்த போர்டு இருந்தது. இங்கே வந்து போர்டு வந்து இப்படி திருப்பி வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு ஃபேன் இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கெய்னர் போர்டு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு இங்கே வச்சுருந்தாங்க. கெய்னர் போர்டு வந்து இந்த ஷேப்பில் வச்சுருந்தாங்க. அது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணல, ஏதோ லைன் கொடுத்து அப்படியே வச்சுருந்தாங்க. லைன் கொடுக்க தெரியல, மாற்றி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இது எல்லாமே நம்ம வந்து பிரிச்சிட்டோம். எல்லாமே பிரித்து டோட்டலாக இந்த டிரான்ஸ்ஃபார்மரு ப்ளஸ் இந்த கெப்பாசிட்டர் இந்த செக்ஷனை விட்டுட்டு மீதி இந்த எல்லா செக்ஷனும் நான் வந்து பிரிச்சுட்டு வந்து ரீஅசம்பிள் பண்ணேன். எல்லாமே ரீஅசம்பிள் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த டீகோடருக்கு வந்து இங்கேருந்து வால்யூம் கண்ட்ரோல் வந்து இந்த டீகோடருக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க வயரு. அது வந்து தெரியாமல் என்ன பண்ணால் இது வந்து பாருங்கள், இங்கே எடுத்து மடக்கி திருப்பி ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி திருப்பி இந்த இடத்துல வந்து மடக்கி இந்த இடத்துல கொடுத்துட்டேன். இந்த ஒயர் கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ஒயரிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், கீழே வந்து இது வந்து ஸ்பீக்கர் ஒயரிங்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டுக்கான ஒயரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டு வந்து அந்த எர்த்து அம்மிங் யூசஸ் வந்து கம்மியாக வரணுன்றதுக்காக பாடியில் வச்சு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி வச்சுங்க பாருங்கள். இது வந்து ஆடியோ இன்புட்டுக்கான ஒயரு, இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட்டுக்கான ஒயரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எர்த்து பஞ்சிங் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது ஒன்று. இதில் பார்த்திங்கன்னா இங்கே 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அந்த எர்த்து அம்மிங் யூசஸ் வந்துச்சு, அந்த அம்மிங் வரக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ராலாம் கொடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபேன் அப்படியே வச்சுட்டேன். இந்த ஸ்பீக்கர் அவுட்புட்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து டேக் அடித்து இதில் முடிச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலர் ஃபேன் வந்து இதுக்கு ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரியும், இந்த கூலர் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 சேனலுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காற்று ஃபுல்லாக இங்கே வர மாதிரி. இந்த காற்று இங்கே வரும், இந்த காற்று இங்கே வரும். அப்போ வந்து ரெண்டுமே சேர்ந்து கூலிங் ஆகும். இந்த காற்று கேப்பில் வரும்போது இந்த இடத்துல வரும்.
இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக விட்ருக்கேன். இந்த ஹேர் ஃபுல்லாக இந்த வரைக்கும் வரும். அது மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இங்கே பக்கத்தில் எது ஃபேன் இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு, பெரும்பாலும் லெஃப்ட் ரைட்டு தான் அதிகமாக ஹீட் ஆகும். அதனால் லெஃப்ட் ரைட்டுங்க போட்டேன். சரௌண்ட் சென்டர் லாஸ்ட்டில் இங்கே எண்டுக்கு வந்து வச்சுச்சு. அது மாதிரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பீக்கரு கெய்னர் பார்த்திங்கன்னா பாருங்கள், கெய்னர் ஃபுல்லாக வந்து குறைச்சி தான் வச்சுருக்கேன். கால் வச்சு தான் குறைச்சி வச்சுருக்கேன். எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுருக்கேன். கஸ்டமர் வேணும்னா இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கெய்னர் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து HDMI வர மாதிரினா வைஃபை வரும். வைஃபைக்கு பாருங்கள் இந்தாட்ட ஆண்டனா தனியாக வந்து இந்தாட்ட வெளியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்தாட்ட வந்து பெரும்பாலும் ஒயர் வந்து அங்கங்கே கீழே போகிற மாதிரி டாட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஸ்பீக்கர் அவுட்டில் இந்த இடத்துல ஒரு எர்த் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு எர்த் இருக்கும். அது இல்லாத பார்த்திங்கன்னா இங்கே தனியாக ஒரு எர்த் இருக்கும். இது தான் கொடுத்துருக்கேன். இது இல்லாத பார்த்திங்கன்னா டோட்டலாகவே எல்லாம் பிரித்து அசம்பிள் பண்ணியாச்சு, புதுசாகவே பண்ணியாச்சு. கஸ்டமருக்கு இப்போ கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கஸ்டமர் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து வைஃபை கேட்டிருந்தாங்க. வைஃபை கொடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இடம் வந்து காம்பேக்டாக வேணும். அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே வந்து இடம் இல்லை, நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு இட வசதி இல்லை. அதனால் 2 ஆகாது, 1 தான் போடணும்னு சொல்லிட்டேன். ஓகே சொல்லிட்டாங்க கஸ்டமர் தரப்புலேருந்து. சரி சார், ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவங்க கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒன்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அவங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. முடியல, பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு கிளியராக இல்லை. அதாவது அந்த அவங்க செஞ்சது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்குது பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். இப்போ வந்து எல்லாம் ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக ரெடி பண்ணி கொஞ்சம் அந்த பார்த்திங்கன்னா அவங்க வந்து கெய்னர் போர்டு மட்டும் வச்சுருந்தா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வைக்கல. இந்த சப்பு போர்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இது வந்து தலைக்கெல்லாம் மாற்றி திருப்பி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம். இதோ நம்மளுக்கு தெரிஞ்சு இதோட நல்லா செய்கிறவங்க இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச இதில் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க மெத்தடு ஒவ்வொன்று, நம்ம மெத்தடு இதுதான். ஓகேங்களா? இப்போ வந்து செஞ்சாச்சு. உங்களுக்கு இது மாதிரி எதனா புதுசாக சர்வீஸ் பண்ணணும் நானே கான்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக ரெடி பண்ணணுன்னே கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்டர்னேட் ஒர்க்கு இல்லை ரிப்பேர் ஒர்க்குனாலே கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் நம்ம ரெடி பண்ணி தரோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கோங்க நண்பர்களே. MSCRT யூடியூப் சேனல் பண்ணாக்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.